தோல்வியை ஒத்துக்கவே முடியலைங்க. நான் சகிக்க முடியாமல் வேற சாப்பாடு இறங்கியே வெகு நாளாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் நீ சேர்க்கணும் உங்களை எல்லாம். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வந்துட்டு இவிஎம் ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இந்த கொளத்தூர் இவிஎம் முறைகேடு என்னதான் சார் பிரச்சனை? மானமுள்ள பாயின் மருதையில் கேட்டாக அந்த மன்னார்குடியில் கேட்டாக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. எங்கே கேட்டாலும் தெரியலைங்கிறான். கொளத்தூர் வெற்றிக்கு பின்னாடி, அதாவது தாவேக்கா வெற்றிக்கு பின்னாடி எதுவும் மர்மம் இருக்கா? முடிச்ச எதுவும் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. மக்கள் முடிவு எடுத்தாங்க. இந்த மாதிரி தருதலை பிடிச்ச ஒரு முதலமைச்சர், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களை அறியாத ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்ற இருமாப்போடு இருந்த முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் தோக்கடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. அந்த கொளத்தூர் மக்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறோம். ஆனால் திமுகவினர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஏன் பேர் மாற்றன்றது அவங்கள மகளிர் விடியல் பயணம். எதுக்கு விடியலை தூக்கணும்? விடியல்னாலே திமுகவை தான் குறிக்குதா? விடியல்னாலே ஸ்டாலினை தான் குறிக்குதா? ஏன் விடியலை தூக்கணும்? என்ன விடியல்? மகளிர் விடியல் பயணம். ஏன் மகளிர் பயணம் சொன்னால் அது என்ன விடியல்? சரி, விடியல் பயணம்னு சொன்னால் இல்லை, உங்களுக்கு தான் தமிழ் தெரியும். நான் கேட்குறேன், எங்களுக்கு தமிழ் தெரியாதா? விடியல்ன்ற வழியாக சூரியன் நுழைத்துறாங்களா? திமுக என்ன செய்யுது? நீட்டை ஒழிப்போம். இன்றைக்கும் ஏமாத்துறாங்க. அன்னைக்கு பேசுனா இதே இந்த உதவாநிதிங்கிறான் அவர், இன்றைக்கும் பேசுகிறார் நீட்டை ஒழிப்போம். நீ ஆட்சியிலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல. நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவேன்? நீங்கள் நீட்டை ஒழிக்கணும்னு போராடினீங்க. இதுக்கு படைபதாகைகளோட ரஞ்சித்து அண்ணன் வெற்றிமாறன் அள்ளிச்சில்லுகள்லாம் போய் அங்கே உட்காந்து அலறீங்க. 5 வருஷமாக எங்கேனே போனீங்க நீங்கள்லாம்? ஏன்னா கேட்கல. மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்கிறோம். அது மாதிரி எந்த ஒரு விசாரணைக்கு நீங்கள் கூப்பிட்டாலுமே எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் தப்பு பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து அவர் சொல்கிறாரு. கோடிக்கணக்கான லட்சம் கோடியில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கிற அந்த பணம் பேசுது, வேறு ஒன்றும் இல்லை. உன்னை தூக்கி உள்ளே வச்சு சொம்பளைனா பார்த்துக்கணும். செந்தில் பாலாஜி நடத்துனர் வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு இன்றைக்கும் போய்கிட்டு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டாலின் என்கிற முன்னாள் எக்ஸ்எம்எல்ஏவை கைது செய்கிற காலம் வெகு விரைவில் வருகிறது. பொறுத்திருங்க, கைது செய்வோம். எங்கள் அரசு கைது செய்வோம். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தாவேக்காவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேக்கா ஒரு புதிய உதயமான கட்சி, இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஆனால் ஆட்சியை பிடித்ததை தாவேக்காவை விட மற்ற யாராலுமே ஏற்றுக்கூட முடியல. தாவேக்காவினர் மட்டும்தான் அதை முழு மனதாக ஏற்றுக்கொண்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூரில் வந்துட்டு இவிஎம் ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இந்த கொளத்தூர் இவிஎம் முறைகேடு என்னதான் சார் பிரச்சனை? ஏன் அதை திரும்பி கவுண்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க? என்ன பிரச்சனை ஆக்சுவலி? மானமுள்ள பாயின் மருதையில் கேட்டாக அந்த மன்னார்குடியில் கேட்டாக அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. வானமுள்ள பொண்ணுன்னு ஓகே, அதை அப்பான்னு மாற்றிக்கிட்டீங்க. ஆமாம். இப்போ அந்த இதில் பார்த்தா விக்கழக பார்த்து பார்த்து விற்கிற வாண்டியில் கேட்டாக, பல்லழக பார்த்து பார்த்து பள்ளத்தூரில் கேட்டாக, எங்கே கேட்டாலும் தெரியலைங்கிறான். ஆனால் எங்கள் ஆட்சியே தெரியலைன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? ஒன்று சொல்கிறேன், இந்த பஞ்சம்புளைக்கு திமுகவில் ஐக்கியமானவர்கள்னு ஒரு பட்டியல் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மொத்தம் சிட்டி போன அமைச்சர்லேயே 8 அமைச்சர்கள் மனோஜ் பாண்டியன், ஏவா வேலு, ரகுபதி, ராஜகண்ணப்பன், கேகேஎஸ்எஸ்ஆர், இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பஞ்சம்புளைக்கு திமுகவில் ஐக்கியமானவர்கள். இவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்க. திமுகவுலேயே இருக்கிற முக்கியமான ஆட்களில் ஸ்டாலின், துரைமுருகன், கொலைகார அமைச்சராக இருந்த பி. மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மா சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ், பொய்யா பேசுகிற மொழி, கீதா ஜீவன், இவங்கெல்லாம் திமுகக்காரங்க. இது எல்லாம் தோத்த தேவை. இப்போ திமுகவே அதிமுகவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதிமுகவிலேருந்து பஞ்சமுளைக்கு வந்த அந்த எக்ஸுகளை வச்சு தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கே ஒழிய திமுகவாக வெற்றி பெற்றிருக்கான்னா கிடையாது. இதில் என்ன உங்களுக்கு இவிஎம் மிஷினில் இப்போ கோளாரா சொல்லியிருக்காங்க? இவிஎம்மில் கோளாறுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ இந்த இப்போ நம்ம பட்டியல் வாச்சோம்ல, திமுக அமைச்சர்களில் திமுகவாகவே இருந்தவர்களுடைய தோல்வி இருக்குல்ல, அங்கெல்லாம் இவிஎம் மிஷின் வைக்க வேண்டியானே, ஏன் குளத்தூரில் வைக்கலை? குளத்தூரில் மட்டும் வைக்கிறேன், என்ன காரணம்? தோல்வியை ஒத்துக்கவே முடியலைங்க. நான் சகிக்க முடியாமல் வேற சாப்பாடு இறங்கியே வெகு நாளாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் நீ சேர்க்கணும் உங்களெல்லாம். என் தலைமை வேற ரொம்ப மரியாதையாக பேசுங்கிறாரு.
நான் என்ன கேட்குறேன்னா, மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்த காமராசர் எங்களுக்கு கொள்கை தலைவர். அவரே இந்த மண்ணில் தோக்கடிச்ச மண்ணு தானே. என்ன அவரை விட நீங்கள் என்ன பெரிய ஜாம்பவானம்? நீங்கள் என்ன யுத்த காலத்தில் நின்றுட்டு வந்தீங்க? நீங்கள் என்ன பெரிய போர்க்களத்தில்? இன்னொரு காமராஜர் மு க ஸ்டாலின் அவர் ஏங்க அப்புறம் நான் அப்புறம் என்ன எனக்கு அப்புறம் கெட்ட கோவம் திமுகவினர் சொல்கிறாங்கன்னு சொல்ல வந்தேங்க. பொறுமையா இருங்க. ஏங்க எத்தனை அணைகள் கட்டியே வாழ வைத்தவன் காமராசன் பாட்டு இருக்கு. நீ என்னத்தை கட்டின? உன் வீட்டை நீ இப்போ என்ன கலைஞராங்கன்னு எங்கேயோ ஒன்று. ஏங்க நான் கேட்குறேன், இந்த பேனா சிலை படுற பாடு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? எவ்வளோ பட்டவாடு போட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக எங்கன்னா கலைஞர் அரங்கம்னு ஒன்று கொள்ளையடிச்ச பணத்தில் ஒன்றே கட்டுறாங்க ஈசிஆரில். அங்கே ஒன்றே வைக்கிறதுக்கான ஏற்பாடு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. முதல்ல இப்போ எங்கள் தாவேக்கா அரசு அது எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுத்துட்டார். அயோத்திதாச பண்டிதர் பேருந்து நிலையம், பேருந்து முனையம் எங்கே? கிளாம்பாக்கம். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இந்த பேர் மாற்றம்லாம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. கேட்குறேன்னா, கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், சாகும்போது முதலமைச்சராக இருந்தாரா? அப்புறம் என்ன அவருக்கு பேருங்க? சாகும்போது முதலமைச்சராக இருந்தால் தான் பேர் வைக்கணும். ஆமாம், அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்லங்க. ஜெயலலிதா சாகும்போது முதலமைச்சருங்க, எம்ஜிஆர் சாகும்போது முதலமைச்சருங்க. காமராசர் தான் தோக்கடிச்சு விட்டீங்களே. எத்தனை இது காமராஜர் பேர் வச்சுருக்காங்க. அவர் செய்த சேவைகள் இருக்குல்ல. நீங்கள் என்ன செஞ்சீங்க? யார்கிட்ட அப்பஞ்சத்தில் பேருந்து நிலையம் கட்டுறீங்க? எங்கே பார்த்தாலுங்க. இப்போ அண்மையில் நான் ஒரு சுற்றுப்பயணம் போனேன். திருப்பூருக்கு போனால் அங்கேயும் டாக்டர் கலைஞர் பேருந்து. என்னையா யாரோட மண் இது? தாவேக்காவுடைய மண்ணாக மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தூக்கும். பெரியார் மண்ணிலேருந்து தாவேக்கா மண் ஆயிடுச்சா? நான் என்ன சொல்கிறேன்னா, பெரியார் கட்டமைத்து வைத்திருக்கிறார், அயோத்திதாச பண்டிதர் முன்னெடுத்திருக்கிறார், ரெட்டமலை சீனிவாசன் வழிகாட்டி இருக்கிறார் எங்களுக்கு. அப்போ இது தாவேக்கா மண்ணாக தானே இருக்க முடியும். இப்போ நாங்கள் தானே ஆள்றோம். ஏன் அப்படின்னா நீங்கள் இப்போ ஆட்சியில் இருக்கீங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுகவினர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஏன் பேர் மாற்றன்றது அவங்கள. மகளிர் விடியல் பயணம், எதுக்கு விடியலை தூக்கணும்? விடியல்னாலே திமுகவை தான் குறிக்குதா? விடியல்னாலே ஸ்டாலினை தான் குறிக்குதா? ஏன் விடியலை தூக்கணும்? என்ன விடியல்? மகளிர் விடியல் பயணம். ஏன் மகளிர் பயணம் சொன்னால் அது என்ன விடியல்? சரி, விடியல் பயணம்னு சொன்னால் உங்களுக்கு தான் தமிழ் தெரியுமா? நான் கேட்குறேன், எங்களுக்கு தமிழ் தெரியாதா? விடியல்ன்ற வழியாக சூரியன் நுழைத்துறாங்களா அவங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, இவன் எங்கே போனாலும் ஒரு ஒரு விதமான அந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த சிற்றுந்துகள் எல்லாம் ரெட்டலை போட்டு வச்சாங்க பாருங்க. இப்போ அங்கே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை ட்ரோன் ஷாட்டில் பார்த்தா உதயசூரிய மாதிரியே இருக்குங்கிற மாதிரி. உங்களுக்கு புத்தி இல்லையாடா? மக்கள் சொத்தை மக்களுக்காக பயன்படுத்துகிற இடத்துல அது பொதுவான சொத்தாக இருக்கணும். கட்சி சின்னத்தையெல்லாம் கொண்டாந்து இதில் திணிக்கணும். எதில் பேருந்து நிற்கிற இடத்த கூட நீ உதயசூரியன் நான் மாற்றணும்னு நினச்சா என்ன விடியல் தான் நான் கேட்குறேன். தமிழனுக்கே விடியல் இல்லாமல் இருக்குது. இப்போ என் தலைவன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் அந்த விடியலை நோக்கி பயணிக்கிறோம். 5 மணிக்கு அதிகாலை குயில்கள் கூவுகிறது, சேவல் அகவுகிறது, வெட்டில் பூச்சிகள் விடுதலை கேட்டு முழக்கமிடுகிறது. இந்த 2 மாத ஆட்சியில் ஒரு விடியலை நோக்கி இந்த மக்கள் நகர தொடங்கி இருக்கிறது தான் விடியல் ஆட்சி. உங்கள் ஆட்சியில் முடியல் ஆட்சி. எல்லாமே கொள்ளை திட்டங்கள், கொலை திட்டங்கள். நான் கேட்குறேன், கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சுல்ல, நேற்று முடிஞ்சு போச்சு 1 வருஷம். சரிங்களா? அந்த நேரத்தில் தான் நம்ம உட்காந்து பேசுகிறோம். அவங்க ஆத்தா கொலைகாரியை 10 மாதம் கழித்து கைது செய்ததற்கான காரணமான அரசு தாவேக்கா தானே. கருப்பர் நகரத்தின் தங்க தலைவன் அந்த நாம்சாங் படுகொலை. போய் இங்கேருந்து லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டி, தமிழ்நாடு அரசு பணத்தை கொட்டி அந்த சிபிஐ விசாரணையே வேண்டாம்னு சொல்லி தகுதித்தம் போட்டிங்களே. இன்றைக்கி என் தலைவன் எங்களது தாவேக்கா ஆட்சியில் ஒரு கையெழுத்தில் இன்றைக்கி சிபிஐ விசாரணை தொடங்கிட்டாங்களே. என்ன மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. இப்போ இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லைன்னு. யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இப்போ இன்றைக்கி சொல்கிறார் செந்தில் பாலாஜி அவர். அயோக்கியத்தனமான வார்த்தை. எதுக்கும் பயம் இல்லைன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன விசாரணை போட்டாலும் பயம் இல்லைன்னு சொல்கிறார் அவர். அதாவது இது என்னென்னா, மக்களை முட்டாளாக்குறது. நான் தப்பே செய்யலைன்னு சொல்கிறது. நான் கேட்குறேன், நீங்கள் மறுமலர்ச்சி திமுகவில் இருந்த காலகட்டத்தில் உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? இன்னைக்கு திமுகவில் இருக்கும்போது உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன? வெளியிட தயாரா? அப்படின்னா எல்லா அமைச்சர்களுமே மாட்டேன்னு தான் சும்மாவை விட்டுருவோம் நாங்கள். நான் கேட்குறேன், இன்றைக்கி வருமான வரித்துறை ஒரு சிக்கலில் இன்றைக்கி செந்தில் பாலாஜி சிக்கியிருக்கிறான்னா தப்பை எவனாலும் செஞ்சவன் ஒத்துக்குவானா? ஆனால் தொடர்ந்து நேர ப்ரெஸ்ஸை சந்திக்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான், நீங்கள் சொன்ன மாதிரி தான், மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்கிறார். அது மாதிரி எந்த ஒரு விசாரணைக்கு நீங்கள் கூப்பிட்டாலுமே எனக்கு பயம் இல்லை, ஏன்னா நான் தப்பு பண்ணல அப்படின்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து அவர் சொல்கிறாரு. இப்போது கோடிக்கணக்கான லட்சம் கோடியில் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறேன். அந்த பணம் பேசுது, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஏழை பேச முடியுமா சொல்லுங்கள்? இப்போ எங்கள் கட்சியில் தாவேக்காவுடைய தொண்டர்களில் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க தெரியுமா? தெரியாதா உங்களுக்கு? நேற்று கணக்கோட 17 பேர் முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்காங்க. எதுக்காக இருக்காங்க? கட்டிங் வாங்கினாங்க, கரப்ஷன் பண்ணாங்க, கைது செஞ்சிச்சு அரசு. உங்கள் ஆட்சியில் பண்ணீங்களா நீங்கள் அந்த மாதிரி?
அந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்களா? எங்கள் ஆட்சியில் இப்போ என்ன, எங்களுக்கு மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை. உன்னை தூக்கி உள்ளே வச்சு சொம்பளைனா பார்த்துக்கங்க. நீ அடித்த கொள்ளைக்கு நான் சும்மா விட்டுறோம்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் ஆதாரம் இருக்குங்க. செந்தில் பாலாஜி வந்து நடத்துனர் வேலை வாங்கி தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கு இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஏன் நான் கேட்குறேன், தனிப்பட்ட ரீதியில் இப்போ நான் கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கேன், என் மேலே ஏதாவது வழக்கு வருதா? இல்லை உங்கள் மேலே ஏதாவது வழக்கு வருதா? ஏன்னா அவன் பணத்துக்கு ஆசைப்படல. ஆனால் அவங்க பணமே ஆசைன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அப்போ இவங்களை சும்மா விட்டுற முடியுமா தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ இவங்க ஒரு நோக்கத்தோடு கொள்ளையடித்தார்கள். ஒரு நோக்கத்தை இப்போ நான் கேட்குறேன், இன்றைக்கி டாஸ்மார்க்கில் இருந்து நிதி கொடுத்துருக்காங்க. டாஸ்மார்க்னால் குறிப்பாக அந்த மதுபான ஆலை உற்பத்தியாளர்கள் வந்து என்ன ஃபண்டு, பார்ட்டி ஃபண்டு. இப்போ நிதி கொடுத்துருக்கான்ல அவன், அதை அப்படியே கொண்டு திமுக கஜானாவில் தானே கொண்டு வச்சு. அப்போ அந்த காசெல்லாம் சேர்த்து தானே இப்போ ஈஸியாக நீங்கள் கலைஞராக ஒன்றும் கட்டுறீங்க. அதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த காசு எங்கேருந்து வந்தது, எவ்வளவு பணம் உங்கள் ட்ரஸ்டியில் இருக்குது, இந்த பணம் ட்ரஸ்டிக்கு எப்படி வந்தது, அதுலேயும் பணம் நிறைய பலாயிரம் கோடி வந்து குமிஞ்சிருக்கு. இப்போ எங்கள் தாவேக்கா ஆட்சியிலேயே நிறைய முதலீட்டாளர்கள், அதாவது குறிப்பாக மணல் கொள்ளை மாபியாக்கள் கூட பேரம் பேசுகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தரோம், எங்களுக்கு மணல் கொள்ளையை கொடுத்துருங்க, நாங்கள் கொள்ளையடிச்சுக்கணும்னு. ஆனால் என் தலைவர் சொல்லிட்டார், அந்த ஈன வேலைகளில் எவர் ஈடுபட்டாலும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி பாருங்கள், கனிம வளங்கள் அடுத்த மாநிலத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்ன ஒரு பெரிய அற்புதமான ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்சதா? ஏன் திறந்து விட்டீங்க? இன்றைக்கி ஒரு படம் பார்த்தாங்க, ஒரு பக்கம் கேரளா மலைத்தொடர்களை காட்டுறான், இன்னொரு பக்கம் தமிழ்நாடுடைய மலைத்தொடரை காட்டுறான். கேரளா மலைத்தொடர்களில் மரங்கள் செழித்து பசுமையாக இருக்குது. தமிழ்நாட்டு மலைத்தொடர்கள் பார்த்தா வந்து என்ன கிரேன் வண்டி மேலே நிற்கிது. இது எப்படி இருக்குது? ஜேசிபி மேலே நிற்கிது, மலை மேலே நிற்கிதுங்க ஜேசிபியும் கிரேன் வண்டியும். வெக்கமாக இல்லையா? உங்கள் ஆட்சியில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்றைக்கி மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. வழியில் பயம் இல்லை, வா நீ எந்த சந்தில் விழுகிறான்னு நான் பார்க்குறேன். இந்த அமைச்சர் இப்படி முன்னாள் அமைச்சர், முன்னாள் முதல்வர், அதாவது உண்மையிலே கொளத்தூர் வெற்றிக்கு பின்னாடி, அதாவது தாவேக்கா வெற்றிக்கு பின்னாடி எதுவும் மர்மம் இருக்கா, முடிச்சு எதுவும் இருக்கா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. மக்கள் முடிவு எடுத்தாங்க. இந்த மாதிரி தருதலை பிடிச்ச ஒரு முதலமைச்சர், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவங்களை அறியாத ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்று இருமாப்போடு இருந்த முதலமைச்சர் கொளத்தூர் தொகுதியில் தோக்கடிக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. அந்த கொளத்தூர் மக்களை நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறோம். அந்த தொகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நாங்கள். தாவேக்கா அரசு ஒரு அயோக்கியத்தனமான முதலமைச்சரை அழித்து விட்டார்கள். இரண்டாம் கலைஞர் மூன்றாம் பெரியார்னு சொன்ன முதலமைச்சர் யார் சொல்கிறீங்க? என் கோவத்தை கிளப்பாதீங்க. அப்புறம் நீங்கள் கலைஞர் 100ஆம் கலைஞர்னு வேணாலும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா தமிழ்காக்க தண்டவாளத்தில் போய் படுத்து வராத ட்ரெயினுக்கே வழிகாட்டிய கருணாநிதி உடன்பிறப்பே உளுந்தம்பருப்பே கருவாட்டு குழம்பே கத்திரிக்காய்னு கடிதம் எழுதுவதற்கு ஒரு போராட்டம் நடத்துவார். அதுதான் அவருடைய, அது 100வது கருணாநிதியாக கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் பெரியாரோடு கொண்டு போய் இது போன்ற தருதலைகளை இணைத்து. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் தோத்தப்ப காமராஜர் அவர்களை கம்பேர் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, காமராஜே தோக்கடிச்ச ஊரியா ஸ்டாலின் அவர்கள்? யார் தோக்கடிச்சு? காமராஜரை மக்கள் தோக்கடிச்சாங்க. இல்லையே, திமுக தானே தோக்கடிச்சது. என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு காமராஜரை பற்றி பேசுவதற்கு? நான் கேட்குறேன், எவ்வளவு முட்டாள்தனமான சாதுரியமான பதில்கள். அதாவது இவ்வளவு வருஷமாக ஊடகங்கள் இவ்வளவு வெளிச்சத்துக்கு வராத காலகட்டத்தில் நவீன ஊழலை செய்த திமுக, இப்போ நவீன ஊழலை செய்து மாட்டிக்கிட்ட திமுக. ஏன்னா இப்போ ஊடகங்கள் பெருசாக வந்துடுச்சு, என்ன செஞ்சாலும் வெளியில் வந்துடுது. முன்ன மாதிரி இப்போ இவங்களால் பண்ண முடியல. அடித்த கொள்ளை அத்தனையும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்டாலின் என்கிற முன்னாள் எக்ஸ்எம்எல்ஏவை கைது செய்கிற காலம் வெகு விரைவில் வருகிறது. பொறுத்துருங்க, கைது செய்வோம். எங்கள் அரசு கைது செய்யும். ஸ்டாலின் அவர்களை கைது செய்வீங்களா? பார்ட்டி ஃபண்ட்லேயே நாங்கள் கைது பண்ணுவோம். அமைச்சரில் கைது பண்ணுறது வேற, முன்னாள் முதலமைச்சரை கைது பண்ண முடியாதா? மம்தா பானர்ஜியை கைது பண்ணலையா? முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள்லாம் கைது பண்ணியிருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் அப்புறம் நீங்கள் என்ன தங்கத்தட்டில் பிறந்து வந்து எந்த ஒரு ஆதார அடிப்படையும் இல்லாமல் பார்ட்டி ஃபண்டு எங்கே போணுச்சு? யாருடைய யார் அதுக்கு தலைவர்? இப்போ அவருக்கு தெரியாமல் பார்ட்டி ஃபண்டு அந்த கட்சியில் எவ்வளோ பல லட்சம் கோடிகள் எப்படி வந்தது? அதை வந்து அந்த தலைவருக்கு தெரியாதா? சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அதுக்காகவே கைது செய்யணுமா இல்லையா? போட்டவனையும் கைது செய்யணும், வாங்கினவனையும் கைது செய்யணும், அதானே ரூல்ஸு. அப்போ எக்ஸ்எம்எல்ஏவை கைது பண்ணுவோம், ஸ்டாலினை கைது பண்ணுவோம். அதெல்லாம் அந்த முதல்வர் இருந்தால் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கணுங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கணும். ஆனால் ஆம்ஸ்டாங் கொலையை உறுதிப்பட நின்று அந்த மகத்தான தலைவனுக்கு வந்து பாதுகாத்துருக்கணும். அந்த தலைவனை நான் என்ன கேட்குறேன்னா, அனிதாவில் தொடங்கிய நீட்டு பிரச்சனை, அவன் வட இந்தியாவில் கத்திக்கிட்டு கிடக்கிறான். அவன் என்ன சொன்னான்? தர்மேந்திராவை கைது பண்ணுன்னு சொன்னான், கட்சியை விட்டு நீக்குன்னு சொன்னான், விலகுன்னு சொன்னான்.
இங்கே நீட்டை ஒழிப்போம்னா நான் என்ன கேட்குறேன், மாநிலங்களவை பட்டியலில் கல்வித்தரத்தை கொண்டு வராமல் நீட்டை எப்படி ஒழிப்பீங்க? சரி, நீட்டு கொண்டு வந்தீங்க, எண்ணற்ற மாணவர்கள் பாஸ் பண்ணி தானே இப்போ மருத்துவராக போயிருக்கிறாங்க. நான் நீட்டை ஆதரிக்கிறவன் இல்லை, நாங்கள் ஆதரிக்கவும் மாட்டோம். நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கலை சொல்லுவோம். இப்போ அப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 நம்ம தேர்வு நடத்துகிறோம். எதுக்கு நடத்துகிறோம்? இங்கேருந்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு முதன்மை அளிக்கிறதுக்கு நம்ம நீட்டுக்கு அந்த குரூப் எக்ஸாம்ஸை கொண்டு வந்திருக்கோம். அதில் பாஸ் பண்ணால் தான் அவனுக்கு வேலைன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இது சரி அது தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் விதிவிலக்குகள் மாற்றப்பட வேண்டும் என்பதில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். நீட்டு என்பது ஏழை மாணவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் கொண்டு வந்த, இப்போ ஏழை மாணவர்கள் குரூப் தேர்வுகளில் பயன்படுறாங்க, பதவிக்கு வந்துடுறாங்க. இப்போ அதில் வர முடியல. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் மருத்துவத்துக்கு நீட்டு கொண்டு வந்தீங்கல்ல, பொறியாளருக்கு ஏன் நாட்டு கொண்டு வரல? இப்படியெல்லாம் கேள்வி இருக்குல்ல. நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் பாருங்களேன். மருத்துவத்துறைக்கு கொண்டு வந்துட்டீங்க, பொறியாளர் துறைக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க? முக்கியமான கல்லூரிகளில் படிக்கிறதுக்கு மட்டும் தேர்வு இருக்குது, பொறியாளருக்கு தேர்வு இருக்குது, முக்கியமான கல்லூரிகளுக்கு மட்டும் தேர்வு இல்லை. நான் என்ன கேட்குறேன், லட்சக்கணக்கில் இன்றைக்கி படிச்சுட்டு பொறியாளர்கள் வெளியில் இருக்கான். அவனுக்கான விடியல் என்ன சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது உருவாக்கி வச்சிங்களா? இப்போ எங்கள் தலைவர் என்ன செஞ்சாங்க, வீட்டில் இருக்கிறியா உனக்கு 4000 முதல்ல காசு தரோம், அந்த 4000 வச்சு வேலையை தேடுன்னு சொல்கிறோம். அது இப்போ விரைவில் அமலுக்கு வரப்போகுது. வழிகாட்டத்தான் முடியும். ஏன்னா படித்தவ எல்லாருக்கும் அரசு வேலை பண்ண முடியாது. அதுக்கு தான் அந்த குரூப் தேர்வெல்லாம் நம்ம நடத்துகிறோம். இப்போ நீட்டு தேர்வு எதுக்கு நடத்துகிறோம்னா, தகுதியான மாணவர்கள் வரணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு அது நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அதில் விதிவிலக்கோடு கொண்டு வந்தால் இந்த மாணவர்களுக்கான விடியலை நம்ம பார்க்க முடியும். இதை திமுக என்ன செய்யுது, நீட்டை ஒழிப்போம் இன்றைக்கும் ஏமாத்துறாங்க. அன்னைக்கு பேசுன இதே இந்த உதவாநிதிங்கிற அவர் இன்றைக்கும் பேசுகிறார் நீட்டை ஒழிப்போம்னு. நீ ஆட்சியிலே உன்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ சொல்லுங்க? முதல்வர் வாயை திறக்க சொல்கிறாங்க, முதல்வர் இதாக பேசுங்க, நீட்டு பாஜகன்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்கன்னு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து எங்கள் இயக்கத்திற்கு வந்த மாபெரும் மகத்தான தலைவர் ஒருத்தர், யாருன்னு உங்களுக்கு தெரியும், மகேந்திரன். அவர் தலைமையில் இன்றைக்கி நீட்டுக்கான விகிதாச்சாரங்கள் என்ன, அதை எப்படி நம்ம அரசு கையாள போகுது, எந்த மாதிரியான நடவடிக்கைகளை இது மேற்கொள்ள போகுதுன்னு ஒரு கமிட்டி குழுவை இப்போ உருவாக்க போகிறாங்க. அதுக்கு மகேந்திரன் ஐயா வந்து மிக முக்கிய பொறுப்பை அதில் போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ அதுக்கான எல்லா விஷயங்களும் இப்போ பாருங்கள், நீட்டுக்குன்னு ஒரு படையை உருவாக்குறார் பாருங்க தலைவர். அந்த படையில் யார் யார் இருக்கணுங்கிற தலைவர் தீர்மானிக்கிறார். அது வேலை செய்யும். நீட்டுக்காக என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறத அவங்க செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு பொறுப்பாளர்களை போட்டு, அதுக்கு கீழே வந்து முக்கியமான ஆலோசனை குழு உறுப்பினர்களை போட்டு, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்க போகுதுங்கிற இந்த கையாடல் முறையை என்னைக்காவது திமுக செஞ்சதா? இந்த மாதிரி வழிவகை முறைகளை என்னைக்காவது திமுக செஞ்சதா? இப்போ நாங்கள் ஏன் செய்யணும்? மாணவர்கள் இன்னொன்று என்ன, இந்த நீட்டு விஷயத்தில் பாருங்கள், இப்போ தனியார் நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான் பயிற்சிங்கிற பேரில். அதை எப்போ கட்டுக்குள்ளே கொண்டு வருது சொல்லுங்கள்? இப்போ இன்றைக்கி எங்கள் கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு என்னுடைய இளவல் ராஜ்மோகன் வந்து தெளிவாக மாநிலங்களவை பட்டியலில் வந்து இந்த நீட் போன்ற தேர்வுகள் வந்தால் ஒழிய மட்டுமே நீட்டை என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியும். மத்திய அரசு கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறத நாங்கள் என்ன பண்ண முடியும்? எப்படி ஒழிக்கிறது? எங்களுக்கு நேர் ஆப்போசிட் நாங்கள் பாஜகவை கருதுகிறோம். நீங்கள் தானே இப்போ உடன்பட போறீங்க, நீங்கள் தானே கூட்டணி வைக்க போறீங்க, போய் பாஜகட்ட பேச வேண்டியதானே? ஏன் பேச மறுக்கிறீங்க சொல்லுங்கள்? இப்போ அந்த மத்திய அமைச்சர் பதவி விலகிட்டார், அவன் போராட்டத்தை முடிச்சான், நீங்கள் ஏன் முடிச்சிய? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நீட்டை ஒழிக்கணும்னு போராடினீங்க. இதுக்கு படைபதாகைகளோட ரஞ்சித்து அண்ணன் வெற்றிமாறன் அள்ளிச்சில்லுகள்லாம் போய் அங்கே உட்காந்து அலறீங்க. 5 வருஷமாக எங்கேனே போனீங்க நீங்கள்லாம்? ஏன்னே கேட்கல? நான் கேட்குறேன், அண்ணன் ரஞ்சித்துக்கிட்ட உங்கள்கிட்ட இல்லாத பணமா? பல கோடியில் நீங்கள் சம்பாரித்து வச்சுக்கிறீங்கள. அண்ணன் ஆம்ஸ்டாங் கல்லறையை கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க அண்ணி, தெரியுமா? அண்ணன் கட்டி முடிக்கல, காசு இல்லாமல். உங்களால் நிதி கொடுக்க முடியுமா? என்ன யோக்கியதையாக பேசிகிட்டு இருக்கிறீங்களாம்? சரி, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு கோருகிற ஒரு பெரிய வழக்கை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நடத்தியிருக்கலாமே. அந்த தலைவனை தாங்குறீங்கள, இன்றைக்கி அவருக்காக பேசுகிற போல் நடிக்கிறீங்கள. அவர் உங்களை உருவாக்கிய தலைவன். அவர் இல்லைன்னா நீங்கள் திரைப்பட இயக்குனரே கிடையாது. நான் சொல்கிறேன், ஏன் வெற்றிமாறன் ஐயாக்கிட்ட வந்து இல்லாத பணமா? ஏன் இவங்கெல்லாம் வந்து நான் கேட்குறேன், நீட்டை ஒழிப்போம், காசு வந்து நீங்கள் இப்போ போராட வந்தவங்கள்ட்டெல்லாம் பல கோடி பணம் இருக்குல்ல, ஆளுக்கு 5 கோடி போட்டு நீட்டு விளக்கை உருவாக்குங்க, உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு வெற்றி கண்டுக்கிட்டு வாங்க பார்ப்போம். இங்கே நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க, யாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறீங்க, திமுக அஜெண்டாவில் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா? என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கெல்லாம்? நான் கேட்குறேன். இப்போ கர்நாடக அரசு தண்ணி கொடுக்க மாட்டேங்க, எவ்வளவு அழகான அணுகுமுறையை என் தலைவன் பின்பற்றியிருக்கிறார். நான் போய் பேச போகிறேன், பேசினால் மட்டும்தான் தீர்வு. அது இன்னும் உறுதியாகல. உறுதி ஆயிரும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க?
ஏன்னா ஒரு அமைச்சர் போறாருன்னு சொல்றாரு, இன்னொரு அமைச்சர் வந்து போகலைன்னு சொல்றாரு. இல்லை இல்லை, தலைவர் வந்து நேரடியாக கர்நாடக முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமாரை சந்திக்க போகிறாங்க, உட்காந்து பேசுவோம். இந்த திமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணிட்டு போனாங்க, என்னென்ன பின்னாடி பண்ணியிருக்கிறாங்க, எல்லா வேலையும் கண்டுபிடிக்கிறது தான் தாவேக்காவோட முதல் இதாக இருக்குது. அப்படியெல்லாம் இல்லை, நிதி சுமை ஏன் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இந்த அரசை நடத்துவதற்கு சிரமம் இருக்குல்ல, அது காரணம் என்னென்னு கண்டுபிடிக்கணும்ல, மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. இந்த பட்ஜெட்டில் எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையாக கொண்டு வர போகிறோம். எந்தெந்த இதில் ஊழல் நடந்திருக்கு, எவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு, யார் யார் ஊழல் பண்ணியிருக்கிறாங்கிற வெள்ளை அறிக்கையை இப்போ வர்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்போம். ஆகஸ்ட் 5 இப்போ ஒன்று இருக்குது, எல்லாமே வரப்போகுது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் குளத்தூர் தொகுதியில் வந்து தோற்று போயிட்டீங்க, ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு என்ன உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டுக்கிட்டு திருப்பி பெட்டியெல்லாம் பிரிச்சுக்கிட்டு திரியிறிய? அப்போ நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கிறவர்கள்லாம் தோற்று போனார்கள், அண்ணா திமுகவில் இருந்து வந்தவர்கள்லாம் வெற்றி பெறுங்க, அந்த வாக்கையும் திருப்பி என்ன? அதில் என்ன மோசடி? நான் கேட்குறேன், இவ்வளோ யோக்கியதமான ஸ்டாலின் அவர்கள், இவ்வளோ யோக்கியமாக பேசுகிற ஸ்டாலினுடைய தலைமையின் கீழே இயங்கக்கூடிய பொறுப்பாளர்கள் 5 பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்கல, நாங்கள் வென்று வந்தோம் அப்படின்னு சொல்லுவதற்கு துப்பு இருக்கிறதா? மான சூடு இருக்கிறதா? நான் கேட்குறேன், எந்த அடிப்படையில் நீங்கள் வெற்றி பெற்று வந்தீங்க? ஆனால் தொடர்ந்து அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, முதல்வன் என்றாலே ஸ்டாலின். ஏன்னு சொல்லிடுறேன், ஏன்னா நான் முதல்வன்ற திட்டத்தில் முதல்வனை தூக்குறாங்க, நான் முதல்வனை தூக்குறாங்க. முதல்வர் காலை உணவு திட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாற்றுறாங்க. முதல்வன்னாலே தாவேக்காவுக்கே தெரியுது ஸ்டாலின், அதனால் அந்த பயத்தில் தான் முதல்வன்ற திட்டத்தை தூக்குறாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? காமராஜர் முதல்வர் தானே. இல்லை, இப்போ நான் முதல்வன் திட்டம் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் விளம்பரங்களை படுத்தி அரசு காசில் விளம்பரம் செய்து உங்களை உருவாக்கிக்கிட்டீங்க. நான் முதல்வர்னா என்ன? அந்த திட்டத்துக்கு பேர் என்ன? அது என்ன சரியாக பண்ணீங்க? என்ன அதனால் சாதனை பண்ணிருக்கு? இல்லை, ஏன் பேர் மாற்றினீங்கன்றதை மாற்றினது. அப்புறம் அது என்ன ஒன்றுமில்லாத திட்டம், உருப்படியான திட்டம் இல்லை, உங்கள் விளம்பரத்துக்கு அது வந்து தேவைப்பட்டது. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். ஆமாம், உணவை கொண்டு வந்தது அவர் தானே. பள்ளி குழந்தைகளுக்கு உணவளிப்புன்னு சொன்னது தலைவன், அந்த தலைவன் தானே. மதிய உணவு, இவர் காலை உணவு. எந்த உணவாக இருக்கட்டும், உணவு தானே, எந்த உணவாக இருக்கட்டும். அப்புறம் கேட்பீங்க, ஏன் இரவு உணவு போடலன்னு கேட்பீங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் திமுகவினர் கேட்குறாங்க. எங்களுடைய கல்வி அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு என்னுடைய இளவல் ராஜ்மோகன் அவர்கள் பிரியாணி போடுவோன்னு சொல்கிறார்ல, தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியும், இப்போ தான் ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன் காலையில். பிரியாணி போடுவோம், பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு போகட்டும், என்னப்போ அதனால் பிரச்சனை? நான் சொல்கிறேன், பள்ளிகளில் மாட்டுக்கறியும் போடணும், நான் விரும்புகிறேன். அதை சிக்கன் கூட உடம்புக்கு கேடு, மாட்டுக்கறி கேடு இல்லை, மாட்டுக்கறி பிரியாணி கூட போடலாம், தப்பே கிடையாது. சாப்பிட்ற உணவு தானே அது. மாமிசம் என்றால் இதுவும் மாமிசம் தானே. சில பேர் கீழே எழுதிடுவான், கரெக்டாங்கறிய திம்பியாப்பியா கேட்பான், அதெல்லாம் கேட்பான். மக்கள் எதை அதிகமாக விரும்புகிறார்களோ அந்த உணவை பிள்ளைங்களுக்கு போடுறதுல தப்பே கிடையாது. அதனால் இப்போ எங்கள் ஆட்சியில் வந்து பிரியாணி வரை நாங்கள் யோசிச்சுருக்கிறோம்ல, உங்களுக்கே அந்த யோசனை இல்லை. அப்போ பிரியாணி போடுறோம்னா இது வந்து தாவேக்கா ஆட்சியில் வந்து எங்கள் முதல்வர் திட்டம்னு நாங்கள் கொண்டு வரோம், முதல்வர் விஜய் திட்டம் அப்படின்னு கொண்டு வரோம். எங்களுக்கு அந்த தகுதி இருக்குல்ல. உங்களுக்கு நான் முதல்வர்னா என்ன, அதுக்கு மட்டும் நீங்கள் போய் சொல்லுங்கள். கலெக்டர் அதை இதுக்கு படிக்கிறவங்களுக்குலாம் கோச்சிங் கிளாஸ் கொடுத்து அவங்கள வேலைக்கு பணியமர்த்துறது தான் நான் முதல்வன் திட்டம். அப்புறம் இதுக்கு குரூப் 1, 2, 3, 4 இல்லை, அதில் இருந்தே சிறப்பாக படிக்கக்கூடிய சில பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து இதெல்லாம் விளம்பரம், பல கோடி ரூபாய் விளம்பரப்படுத்தி அந்த விளம்பரத்தில் கொள்ளையடிச்சிருப்பாங்க. போய் பாருங்கள், நீங்கள் போர்டு வைக்கிறான்ல, அந்த போர்டுக்கு வந்து 20,000 வச்சுக்கோங்க, இவன் எழுதுவான் 1,20,000 எழுது, 1 லட்சம் ஒதுக்கிறேன் எனக்கு. அதுக்கு ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம், அதை ஒழிச்சா என்ன? நான் கேட்குறேன், எல்லா திட்டத்தையும் ஒழிக்கிறது நோக்கமா இல்லை பேர் மறைக்க? செயல்படாத செயல்படாத எந்த திட்டமாக இருந்தாலும் ஒழிச்சு கட்டுறது தான் வேலை. வரக்கூடிய நாட்கள் எதுனாலும் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன செயல்படுத்தியிருக்கிறீங்க நீங்கள்? நான் சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இருக்கிற டாக்டர், கலைஞர், முத்தமிழறிஞர், கருணாநிதி போக்குவரத்து நிலையம், முனையம் மாற்றுவோம், சிலையை தூக்குவோம். என்ன உங்கள் அப்பனுக்கு உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கேன். காமராசருக்கு இல்லாத சிலை இன்னைக்கு கருணாநிதிக்கு எப்படி வந்தது? நான் கேட்குறேன். ஏன்னா 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, திமுக அதிமுக இல்லைங்க. அவர் ஒரு தலைவருங்க, இந்த மண்ணை பக்குவப்படுத்திய தலைவர். எப்போதுமே கட்சியின் சார்பாக தான் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க கொள்கை தலைவர்கள் தான் கொண்டு போவாங்க. அப்படிதான் அண்ணாவுக்கு இல்லையே. எங்கே அண்ணாவுக்கு? நான் கேட்குறேன், திருச்சி அந்த பேருந்து முனையம் KNR தூக்கி உள்ளே வைக்கிறோம், இருங்க பொறுத்துருங்க, கொஞ்ச நாள் பொறுத்துருங்க. எத்தனை பேர் தான் உள்ளே வைப்பீங்க? கொள்ளையடிச்சவன்லாம் உள்ளே வைக்கிறதானே. நீங்கள் இருக்கிறதுலே பாதி பேர் சொல்லிட்டீங்க. ஆமாம், எல்லாருமே கொள்ளையடிச்சவங்க தானே. இப்போ கொள்ளையடிச்சவங்களை எல்லாரையும் தூக்கி வைக்கிறதானே. ஏன் சொந்த கட்சிக்காரன் கட்டிங் கரப்ஷன் பேசினாவே நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், தூக்கி உள்ளே வச்சுருக்கிறோம்ல. அப்போ உடனே தூக்கி உள்ளே வைக்காமல் நாங்கள் சும்மா விட்டுருவோமா என்ன? அந்த திருச்சி பேருந்து முனையத்தில் பெரியார் சிலையை பெருசாக வச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து கருணாநிதி சிலை, அண்ணா சிலையை காணும். தேடுறேன், எங்கடா அண்ணாவை காணும், அண்ணாவே காணும். அப்போ அண்ணா திமுக இல்லையா? அவர் உருவாக்கிய, அவர் சிந்திய ரத்தத்தில் உருவாகி கொளுத்து திங்கிறீங்கள இன்னைக்கு, அது அவர் உருவாக்கி வச்சுட்டு போனது. அந்த இயக்கம், அவருக்கு ஒரு சிலை இங்கே திருச்சியில் இல்லை.
அப்போ உங்களுடைய திட்டம் என்னவா இருக்குது? பெரியாருக்கு சமமாக கருணாநிதி. எனக்கு அவமானமாக இருக்குங்க தமிழ்நாட்டில் நடமாடுறது. அந்த பேருந்து நிலையங்களுக்கெல்லாம் போகும்போது வெக்கமாகவும் கேவலமாகவும் இருக்குது. இவன் பேரை வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பேருந்து நிலையத்துக்கு நம்ம போகணுமா? இன்னும் கொஞ்ச நாள் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டுருந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? பிரைம் 9லாம் இல்லை, கலைஞர் 9. ஆமாங்க, எல்லாருக்குமா மாற்றுவாங்க பேர். எல்லாத்தையும் மாற்ற வச்சுருப்பாங்க. உங்களை சும்மா இல்லை, மிரட்டியே மாற்ற வச்சுருப்பாங்க. அப்படியே இப்போ ஏரியெல்லாம் இருக்குல்ல, கலைஞர் ஏரி, காவிரியே மாற்றிருப்பாங்க நேரம். இது காவிரி ஆறு இல்லடா கலைஞர் ஆறு, தாமிரபரணி ஆறு இல்லடா கலைஞர் ஆறு. இப்போ ஊருக்கு அந்த பேர் தானே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. வங்காள விரிகுடா கடல் இல்லை, கருணாநிதி கடல். அதனால தான் கருணாநிதி அந்த பேனாவை கொண்டு அந்த வங்காள கடலுக்குள்ள வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த 5 வருஷம் இருந்திருந்தா வங்காள விரிகுடா கடல் அல்ல கருணாநிதி கடல் மாற்றிருப்பாங்க. இந்த 5 வருஷம் ஆண்டு இருந்தால் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருப்பாங்க. இப்போ எங்களுக்கு என்ன வேலை? எல்லாத்தையும் நாங்கள் மாற்றுறோம். இதான் எங்களுடைய ஆட்சி திட்டம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. இவங்க அடித்த கொள்ளைகளை வெளியில் கொண்டு வருவதோடு மட்டுமல்ல, எல்லா பேரையும் தூக்குவோம். நீ வச்ச பேரெல்லாம். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி.